தமிழக முதல்வர் பிறந்த நாளை முன்னிட்டு மாடம்பாக்கத்தில் இலவச மருத்துவ மற்றும் இரத்த தான முகாம். பொதுமக்களுக்கு அறுசுவை உணவு வழங்கல். தமிழக முதல்வர் அவர்களின் பிறந்த நாளை முன்னிட்டு மாடம்பாக்கம் கோழிப்பண்ணை பேருந்து நிலையம் அருகில் இலவச மருத்துவ முகாம் மற்றும் இரத்த தான முகாம் சிறப்பாக நடைபெற்றது. தமிழக மனிதவள மேம்பாட்டுத்துறை அமைச்சர் த. சரத்குமார் அவர்களின் ஆலோசனையின் பேரில் தமிழக வெற்றி கழக பகுதி செயலாளர் எஸ். ராஜன் அவர்களின் ஏற்பாட்டில் நடைபெற்ற இந்த முகாமில் ஏராளமான பொதுமக்கள் மற்றும் இளைஞர்கள் கலந்து கொண்டு பயனடைந்தனர். மருத்துவ முகாமில் பொதுமக்களுக்கு இலவச உடல்நல பரிசோதனைகள் மேற்கொள்ளப்பட்டதுடன் மருத்துவர்களின் ஆலோசனைகளும் வழங்கப்பட்டன. மேலும் உயிர்காக்கும் உயரிய நோக்கத்துடன் நடைபெற்ற இரத்த தான முகாமில் தன்னார்வலர்கள் ஆர்வமுடன் பங்கேற்று இரத்த தானம் செய்தனர். இதனைத் தொடர்ந்து நிகழ்ச்சியில் கலந்து கொண்ட பொதுமக்களுக்கு அறுசுவை உணவு வழங்கப்பட்டு முதல்வரின் பிறந்த நாள் சிறப்பாக கொண்டாடப்பட்டது. நிகழ்ச்சியில் கழக நிர்வாகிகள், தன்னார்வலர்கள் மற்றும் பொதுமக்கள் பலர் கலந்து கொண்டனர். நாளை 22 அதை முன்னிட்டு நம்ம பிளட் டொனேஷன் கேம்ப் அண்ட் மெடிக்கல் கேம்ப் மக்களுக்காக இந்த சேவையை நாங்கள் ஸ்டார்டிங் பண்ணியிருக்கோம். ஒரு வருஷம் மிஸ் பண்ணாமல் இந்த வருஷமும் நாங்கள் கண்டினியூ பண்ணுறோம். எப்பவுமே நாங்கள் கண்டினியூ பண்ணுறோம். தளபதி சிஎம் தளபதி நேற்று பார்த்தீங்கன்னா ஒரு மரக்கட்டை பகுதி சார்பாக இருக்க மக்களுக்கு அதே மாதிரி இன்னைக்கு இந்த கேம்ப் ஆகுது. நாளை பார்த்தீங்கன்னா ஆரம்பம் சுற்றி ஆசிரியர் பசங்க இருக்காங்க. அவங்களுக்கு பேக், டிஃபன் பாக்ஸ், இந்தியாவுக்கு அவங்களுக்கு பெட்ஷீட்டு, மாஸ்க், ட்ரெஸ்ஸு, என்ன ட்ரெஸ்ஸு அதெல்லாம் ஆர்கனைஸ் பண்ணி தொடர்ந்து நாங்கள் பண்ணிகிட்டே இருக்கோம். முதல்வரி தளபதி இருப்பார். கண்டிப்பாக நாங்கள் இந்த பணியை செஞ்சுட்டே இருக்கோம். நாங்கள் ஏம் பண்ணது ஆக்சுவலி 100 ஏம் பண்ணியிருக்கோம். ஆனால் எங்களுக்கு 52 வந்தால் அப்படின்னா மக்கள் கொடுக்க ஆர்வமாக பிளட் டொனேஷன் பண்ணுறாங்க. அதே மாதிரி செக்கப்பும் பார்த்துக்கிறாங்க. எந்த ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணாமல் அருமையாக போயிட்டுருக்கு. அதே மாதிரி பார்த்தீங்கன்னா நம்ம 5 பேருக்கு சாப்பாடு பசியோடு சாப்பாடு சொல்லிக்கிறேன். அவாய்ட் பண்ணிட்டு மக்கள் அதனால் அந்த அவாய்ட் பண்ணிட்டு உங்களுக்கு கண்டிப்பாக நாங்கள் செய்வோம். நல்லபடி அவரோட வார்த்தை